ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ டெம்பரரியான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட்டு அந்த டீட்டெயிலு, அப்புறம் நோ டிஏ டிஏ இன்னும் ட்ராவல் அலவன்ஸ் கிடையாது. இன்டர்வியூ இந்த ஒரு பேசிக் டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மித்தபடி இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு எதுவும் பெரிய டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. ரெண்டு பேஜ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து போஸ்ட்டு அண்ட் அதுக்கான குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, மொத்தம் வந்து 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்பணும் அப்படிங்கிற சின்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4/3/2019 வந்து அனுப்பணும். அது இல்லாமல் ட்ராவல் அலவன்ஸ் பாருங்க, இன்டர்வியூக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற இந்த 4 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கால் லெட்டர் ஃபார் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வில் பி இன்டிமேட்டட் பை இமெயில் ஒன்லி. ஸோ இமெயிலில் மட்டும் தான் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் இமெயில் ஐடி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் டோட்டலாக வந்து ஒரு 8 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஆஃபீஸ் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் பார்க்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் எம்டெக்னு ரிமோட் சைன் வித் பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அதில் வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இன்னொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வித் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்திருந்தால் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 years டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபார் த கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பாலிடெக்னிக் படிச்சினாலே போதும், இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ 3 years டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிச்சோம். ஸோ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பாலிடெக்னிக் வந்து படிச்சிருக்கலாம், விண்ணப்பிக்கலாம். அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 3 years டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு. ஓகேங்களா, கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டில் நீங்கள் வந்து பாலிடெக்னிக் வந்து படிச்சிருக்கலாம். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 years டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பாலிடெக்னிக் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங்கு, கார்பென்ட்ரி, ப்ளம்பிங்கு, அப்புறம் ஷீட் மெட்டல் அண்டு மெஷினிங் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இருந்தால் வந்து விண்ணப்பிக்கலாம். அது அட்மின் ஆஃபீஸ் பவர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 3 years டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். இதில் வந்து சி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், அதாவது இந்த அட்மின் பவர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் இருக்குது. ப்ரிண்ட் ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு அட்ரஸு போஸ்ட் மூலிமா 4/3/2019 வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ மறக்காமல் உங்கள் நம்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நம்பர் உறவினர்கள் தெரியப்படுத்துங்க, அவர்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மேலும் இதில் எதனா நான் வயது வரம்பு போன்ற எக்கச்சக்கமாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதை நம்பி என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அங்கே ஆஃபீஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஃபேக்ஸ் அனுப்பலாம், அண்ட் ஃபோன் அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும். ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு அழைப்பு பதிவு மூலியமாக சந்திக்கலாம். டடா பாய்.